தமிழறிஞர்கள் நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகள், முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகதொடு மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பாவேந்தரால் பாராட்டப்பட்ட அறிவாசான் பெரியார், உலகத் தமிழர்களின் இதயத்திலே தங்க சிம்மாசனத்திலே அமர்ந்த பேரறிஞர் அண்ணா, அனைவரும் களம் காண வேண்டும், ஆச்சாரியார் கொண்டு வந்த இந்தி திணிப்பை எதிர்த்து என்று களமாடிய வேளையிலே சிறைச்சாலை தீர்ப்பு என்ன, நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன, நீதிபதியை பார்த்து தந்தை பெரியார் தாடியை நீவியவாறே சொன்னார், அதிகபட்ச தண்டனை எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்கள், மிக குறைந்த வசதிகள் உடைய வகுப்பு எனக்கு சிறைச்சாலையிலே கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றவுடன் 3 வருடம் என்று அந்த சால்வை ஒரு பக்கமாக விசிறியவாறு வெளியே வந்த அந்த சிங்கம் நடந்து வந்த அந்த காட்சி இருக்கிறதே, அந்த காலகட்டத்திலே தான் பெல்லாரி சிறைக்கு அவர் மாற்றப்பட்டு அந்த காலத்திலே நடராசன், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த நடராசன் சிறைச்சாலை சித்திரவதைகளினாலே மருத்துவமனையில் 39 ஜனவரி 15ஆம் தேதி மடிய, அதை போலவே தாக்கப்பட்ட நாடார்குல திலகம் என்று போற்றப்பட்ட தாளமுத்து மார்ச் 12ஆம் தேதி மடிய, தாளமுத்து நடராசனுடைய கல்லறைகள் இருக்கிற திசை நோக்கி தெண்டனிட்டவாறு நான் சொல்லுகிறேன். ரத்தத்தை சிந்தி உயிர்களை தந்து மேனியிலே நெருப்பை அள்ளி போட்டுக் கொண்டு இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து களமாடிய தமிழகத்துக்குள்ளே இந்தியை சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணித்து விடலாம் என்று அமித்ஷாக்கள் நினைத்தால் உங்கள் மனக்கோட்டை குஜராத்திலே நடக்கலாம், அகமதாபாத்திலே நடக்கலாம், வடக்கே நடக்கலாம், தெற்கே செவ்வேறு நீ காலெடுத்து வைக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இன்றைக்கு மத்தியில் கூட்டாட்சி நடக்காது என்று அமித்ஷாக்கள் திட்டம் போடலாம், மோடிகள் திட்டம் போடலாம். ஒன்று மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமான ஆபத்து வருகிற போதுதான் நன்மை கிடைக்கும்.